வேதத்துல ஆண்டவர் சொல்ல, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்ன பண்ணல? தன் நெருக்கத்தின் மத்தியிலையும் தன் உபத்திரவத்தின் மத்தியிலையும் தன் பாடுகள் மத்தியிலேயே நீதியை விரும்பி ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு காத்து. ஆண்டவர்கிட்ட ஏன் என்ற கேள்வி என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் திருப்பி நம்மளை பார்த்து கேட்பாராம், ஏன் கூடாது? உலகம் என்ன வேணா செய்யிட்டங்க, என்ன வேணா பேசிட்டங்க, ஆனா கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்துல நீங்களும் நானும் உண்மையா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆலயத்தில் கூடி வந்து நாம் ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகள் தோறும் இப்பொழுது இந்த நேரலையிலே இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான சபை மக்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் இருக்கிறடங்கள்ல முடிந்தவர்கள் முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி அன்பாக கேட்கிறேன். நம்ம எல்லாரும் வீடுகள் தோறும் இப்பொழுது எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளிலும் கிருபையாய் அவரை ஆராதிக்க முடியாய், அவரை நோக்கி பார்க்க முடியாய், தேவன் கொடுத்த நல்ல தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனை இதுவரை காத்து ரட்சித்து தப்புவித்து நடத்தி வந்த நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு கூட நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த 8வது மாதத்தில் இந்த 3வது வாரத்திலே ஆண்டவரை கூடி வரும்படியாய் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படிக்காக கர்த்தர் செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வீடுகள் தோறும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரராகி நம்முடைய தேவனை ராஜாதி ராஜாவை இதோ ஒருவராய் சேரக்கூடாத ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான நித்திய ராஜனை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி ராஜா, நல்லவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனை அந்த மகத்துவமான ராஜனை எல்லாரும் ஒரு மனதோடு வீடுகள் தோறும் கூடியிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் நீங்கள் கர்த்தரை உயர்த்தும்படி அன்பாய் கேட்கிறேன். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவரை மாறாத நேசரே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஒருமித்தவர்களாய் ஒருமித்து உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தெய்வம், அவர் நம்முடைய தெய்வம், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமுள்ள தேவனை ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிற ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் வருகிற தெய்வம், சமீபமாய் வருகிற தெய்வம் என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் தேவ பிரசன்னம் கர்த்தருடைய அசைவாடுதல் எங்கள் நடுவில் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு ஆண்டவரை தகப்பனை விடுதலையின் ஆராதனையாய் பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற ஆராதனையாய் காணப்பட ஆவியானவர் நீர் அருள் புரியும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் வீடுகளோ இணைந்து இப்பொழுது இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நம்முடைய வல்லமை ஊற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்வீராக, மகத்துவமான காரியங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனை எல்லாவற்றையும் கருத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆகையினாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறது போல சீக்கிரத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஆகையினால் வீடுகள் தோறும் எல்லாரும் இப்பொழுது நீங்கள் இணைந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி இணையும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு சில பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏ மேஜர் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். தெரிந்த பாடல் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடும்படி இவங்களை அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்,
கர்த்தர் இப்படியாய் எழுதுகிறார், பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும், என் உயிருள்ளவரை உம்முடைய புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். துதி பலிகளை, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் உங்கள் வீடுகள் தோறும் இப்பொழுது நீங்கள் இணைந்து கர்த்தரை நீங்கள் சேர்ந்து நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க சொன்னால், ஆராதிப்பீங்க சொன்னால், உங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீடுகளில் ஒரு அற்புதம், ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் போதுமானவர். திருப்தியாக்கி நடத்திடுவார். F மேஜர் கொடுங்க தம்பி. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். அதை 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே சந்தோஷமா. எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், நம் தேவைகளை சந்தி. விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 8வது மாத வரைக்கும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல்
ஒரு காரியத்தில் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவாதி தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் எபினேசராய் நம்மோடு கூட எல்லாவற்றிலும் கூட இருந்த கர்த்தர் இனிமேலும் நமக்கு எல்லா தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நித்தமும் வேதத்தில் வாசிக்கிறோம், நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலேயும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உலகம் பஞ்சத்தை சந்தித்தாலும், உலகம் தோல்வியை நெருக்கத்தை சந்தித்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எஃப் மைனர் கொடுங்க தம்பி, எஃப் மைனர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்து ஆதரவா என்னோடு இருந்து. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைக்கு நேராய் கடந்து போகலாம். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே சொல்லுங்க, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பலமாக மாற்றிவிட்டே. என் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பலமாக மாற்றிவிட்டே. எபினேசரே சொல்லுவோம், கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீ, அக்கினி சூளையில் நடக்க வைத்தீ. தீயும் தண்ணீரும் அக்கினி சூளையில் நடக்க வைத்தீ. அவிழ்ந்து போகாமல், நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்திக் கொண்டீ. அவிழ்ந்து போகாமல், நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்திக் கொண்டீ. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீ. எபினேசரே, எபினேசரே சொல்லுவோமா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி. எபினேசரே,
கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னோடு கூட நடந்து வந்தவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் என்னை மறவாதபடிக்கு உம்முடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்து ராஜா எப்போதும் கண்ணின் மணி போல என்னை காத்து கொண்ட தேவாதி தேவமே, உமக்கு நன்றி ஐயா. சொல்லுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இன்னொரு விஷயம் கூட, எபினேசரே, எங்கள் எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஓரி பர சந்தரகலதர பலதர பலதனமா. உங்களோடு கூட என்னோடு கூட நடக்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஷிகரதரபலதரபா, எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில்
கூட நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழங்கால் படியிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தானே நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்க பார்த்து கொண்டு இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் கூட ஆங்காங்கே விழுந்து இருக்கிறோம் யாரும் ஒரே இருதயத்தோடு கூட விசேஷமாய் கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற உணர்வோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நிர்விசாரமாய் இருக்கிற எண்ணங்களை மாற்றி விடுங்க. ஹல்லேலூயா. விடுதலை தானே இருக்கிறோம் என்று சொல்லுகிற எண்ணங்களை மாற்றி கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற உள்ளான உணர்வோடு கூட அவருக்குள்ளாய் முழங்கால் படியிட்டு இருக்கிறவன் நின்று கொண்டு முழங்கால் படிக்கிறவன் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் இப்பொழுது திறக்கிறோம் ராஜா. ஐயா ஒரு விஷயம் ஆராதனையை ஏற்றுக்கொண்டீர். விண்ணப்ப நேரத்துக்காய் வந்திருக்கிறோம். இது எங்கள் சித்தத்தின் பிரகாரமாய் இருக்கவே கூடாது ராஜா. ஆவியானவரே நீர் எதை சொல்லி ஜெபிக்க வைக்கிறீரோ அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஒரே சிந்தையோடு கூட ஒரே இருதயத்தோடு கூட விசுவாசிகளாகிய நாங்கள் இணைந்து தகப்பனே நோக்கி நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். தகப்பனே எங்கள் தேவரீ நீர் எங்கள் ஜெபங்களுக்கு எப்பொழுது பதிலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். கொடுப்பதற்கு எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதற்காக நமக்கு நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட நம்முடைய தேசத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருவோமா? இந்த நாட்களில் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய தேசம் இன்றைக்கும் தகப்பனே நீர் சுதந்திர இந்தியாவிலே வைத்திருக்கிறீர்கள் நமக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது கரங்களை உயர்த்தி நல்ல தேசத்திலே கர்த்தரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, பிறக்க செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எத்தனை உன்னதமான தெய்வம் அவர். ஒரு சுதந்திர இந்தியாவிலே அவரை ஆராதிக்கத்தக்கதாய் அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் அவரை தொழுது கொள்ளத்தக்கதாய் நமக்கு ஒரு கிருபையை பாராட்டி கொண்டிருக்கிறாரே. நம்முடைய தேசத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே இந்த தேசத்துக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தேசத்துக்காய் உள்ளத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி தேசம் சுதந்திரம் அடைந்திருந்தாலும் இன்னும் எங்கள் தேசம் ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. கர்த்தாவே தேசத்தை குறித்ததான உணர்வை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த பாவ கட்டிலிருந்தோ சாவ கட்டிலிருந்தோ எங்கள் தேசம் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. இதற்காக கர்த்தர் சிந்தின ரத்தத்தை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தகப்பனே உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தேசத்துக்காக உயர்த்தி நிறுத்துகிறோம் ஐயா. தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இந்த தேசத்தின் குடிகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இன்னும் விடுதலையை பெற வேண்டிய ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனமே நமக்கு தேவை நாட்டு பற்று அதிகம் தேவை. நேஷனலிசம் அல்ல, பேட்ரியட்டிசம் நமக்கு அதிகம் தேவை. இந்த ஜெப நேரத்திலே அது உணர்ந்தவர்களால் தேசத்தின் வெறி அல்ல ஆண்டவரே, தேசத்தின் ஒரு பற்றை கொடுக்கப்பா.
தேசத்தில் ஒரு பற்றை கொடுங்க ராஜா. என் இந்திய தேசம் வழிவிடுகிறாய் செல்கையில நான் மட்டும் பரலோகம் வருவது எப்படி அப்பா? கதறுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ ஜனமே உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஜெபிக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கடமைக்காய் ஜெபிப்பதை விட்டு விடுவோம். உள்ளத்தை கிழித்து இதயத்தை நொறுக்கிறவர்களாக பார்த்து நம்மை சமர்ப்பிப்போமா? ஆண்டவரே, உள்ளத்தை நொறுக்குகிறோம் ஆண்டவரே, இதயத்தை கிழிக்கிறோம் ராஜா. தேசத்துக்காய் எங்கள் ஜனங்களுக்காய் உம்மை நோக்கி கதறி இருக்கிறோம். இந்த காலை வேளையில தேசம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே, என் தேச நன்மை அடையாதிருக்க நான் மட்டும் தேவத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருப்பது எப்படி அப்பா? ஒரு விசை கூட எங்களுக்கு கொடுத்த அதே சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் ஜனங்களும் பெற வேண்டுமே, என் இனத்தாரும் பெற வேண்டுமே, அன்றைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் பெற வேண்டுமே. இன்னைக்கு அழுகையோடு கண்ணீரோடு வந்து நிற்கிறோம் ஐயா. சுதந்திரம் பெற்ற தேசம் தான், விடுதலையாக்கப்பட்ட தேசம் தான், ஆனாலும் இன்னும் பாவ கட்டிலே இவனிலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தை கட்ட ரட்சியம் ஆண்டவரே அப்பா. லஞ்ச பெருக்கினால் ஊழலினால் என் தேசம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் பாரதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக கேளுங்க பார்க்கலாம். தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்பா. வருகை மிக சயமா இருக்கிறது. அதற்குள்ளாய் என் தேசத்தின் ஜனங்கள் உன் பக்கமாய் திரும்ப இந்த காலை வேளையில ஒரு கூட்டமாய் திறப்பில நாங்கள் நிற்கிறோம். எங்கள் தேசம் நரகத்துக்கு சென்று விடாதபடிக்கு இதை நாங்கள் நிற்கிறோம். எங்கள் தேசம் பரலோகத்துக்கு வந்து அடையத்தக்கதாய் எங்கள் இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி பாடுபால் மாத்திரம் அல்லாண்டவரே அதுக்கு நாங்கள் செபிக்கவும் செய்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேசத்தை ஆளுநர்களுக்காய் ஜெபிப்போமா? கர்த்தர் நியமித்திருக்கிற ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஆண்டவரே இந்திய சுதந்திர தேசத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா அரசியல் அமைப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா அதிகார மையங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிற எல்லா மனிதர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு மனிதத்தில் இருக்கிற ஆண்டவர் அரசியல் அமைப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். அதில் இருக்கிற தனிப்பட்ட மனிதர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கர்த்தர் கையில் எடுப்பீராக உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே, தேசத்தின் நாட்களில் காணப்படுகிற எல்லா விதமான இக்கட்டுகளையும் நெருக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. கரங்கள் வேர்த்துங்க பார்க்கலாம். சபை ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். சபை ஜெபிக்கும் பொழுது வியாதியின் பிடியில் இருக்கிற நம்முடைய தேசங்களை கர்த்தர் விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவர். இந்த மூன்றாவது அலை என்று சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவரே தேசத்தை காக்காதபடிக்கு அவருடைய கிரியைகள் வீரியங்கள் அதிகமாகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் பலத்தினால் அல்ல, இவருடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியில் நிறைந்தவர்களாய் இயேசுவின் நாமத்தை முன்வைத்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா மூன்றாவது அலைகளையும் அதன் வீரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கட்ட பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மக்களை கட்ட பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே இரண்டு கரங்கள் வேற்றினவர்களாய் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமே உண்மையான வேண்டுதலோடு கூட தேசத்தை கட்ட ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மைகளை கட்ட ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. விசேஷமா ஆண்டவரே நாட்களில் ஏற்பட்டிருக்கிற எல்லா சூரிய உஷ்ணங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமியை ஆண்டவரே வெப்பமயமாக காணப்படுகிற எல்லா வித உஷ்ணமான சூழலுக்காய் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விசை மனமிறங்குங்க. உன் சித்தத்தின்படி மனமிறங்குங்க ராஜா. தேசத்தை ரட்சிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு தொட போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரங்களை கொடுத்துக்கிறப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு சபைகள் தேவனுக்குள்ளாய் பணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சபையின் மேட்டிமை கர்த்தரை வந்து எட்டிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் சபைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. எந்த நோக்கத்துக்காக எங்கள் ஆண்டவராக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காய் ரத்தம் சிந்தினாரோ இன்றைக்கு அதை சபைகள் நினைவு கூறத்தக்கதாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு எல்லா மகிமை இருந்தும் உங்களுடைய வேலை வந்த பொழுது தேவனுடைய கரத்திலே கொடுத்த பொழுது ஆண்டவரே நீர் மகிமைப்பட ஆண்டவரே. அப்பா வேலை வந்த பொழுது நீர் உம்மை தாழ்த்தீர் ஆண்டவரே. அப்பா சிலையை கட்டிக்கொண்டு ஆண்டவருடைய சீஷர்களின் பாதையை நீர் கழுவினீரே. இதோ வேலை வந்திருக்கிறது ராஜா, கடைசி காலம் வந்திருக்கிறது ராஜா. சபைகள் உண்மையான அன்போடு கூட தாழ்மை இருதயத்தோடு கூட தேசத்துக்கு பணிவிடை செய்யத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே ஒரு ஆண்டவரே தாழ்மை இருதயத்தை எங்களுடைய சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இதோ கர்த்தருடைய வருகைக்கு முன்பாய், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாய் யோவான் ஸ்நானகன் வந்து ஆயத்தப்படுத்தினது போல இந்த கடைசி நாட்களில் சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாய் நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் சபைகளுக்கு யோவான் ஸ்நானனுடைய ஆவியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வந்த எல்லா ஜனங்களையும் உன் பக்கமாய் திருப்பினது போல ஆண்டவரே இன்றைக்கு சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியையும் உன் பக்கமாய் திருப்பத்தக்கதாய் சபைகளுக்கு ஆண்டவரே நீ கிருபை பார்த்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் பக்கமாய் இழுத்துக் கொள்கிற ஊழியர்களை அல்லப்பா யோவான் ஸ்நானகனை போல தன்னிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் பக்கமாய் திருப்பத்தக்கதான இதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்மை நோக்கி வந்தவர்களை மாத்திரமல்ல தம்முடன் இருந்தவர்களையும் ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் உம்மிடமே அனுப்பி வைத்தாரே. அப்படியே தகப்பனே தம்முடன் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் உமக்காய் எழுப்பி விடத்தக்கதாக ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. தவறு செய்யும் பொழுது ஆண்டவரே தகப்பனே தவறு என்று சொல்லி உணர்த்துகிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தன்னிடத்தில் வந்த ஆசாரியர்களையும் லேவியர்களையும் கடிந்து கொண்டது போல இன்றைக்கு எப்பேற்பட்ட ஊழியரை செய்வதானாலோ தவறு செய்யும் பொழுது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகிற மன இருதயத்தை ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சபைகள் தேவையானது ஒரு வீழ்ச்சி கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி யோவான் ஸ்நானகனை போல வனாந்திரத்திலே சஞ்சரிக்கிற ஆண்டவரே உங்களோடு நேரம் செலவிடுகிற ஆண்டவரே இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. உடைய பாதத்தில் அமருகிற நேரங்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது ராஜா. ஒவ்வொரு ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவரே இன்றைக்கு குறைந்து போய்விட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காட்டு தேனையோ வீட்டுக்குள்ளே கொண்டது போல இன்னைக்கு எளிய வகையான பழக்க முறைகள் மாறி ஆடம்பரத்தின் மேலும் பணத்தாசை மேலும் எங்களுடைய அநேக ஊழியர்கள் இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் மனம் இறங்குங்க. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்கள் மேலும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே ஒரு விசை இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு யோவான் ஸ்நானனுக்கு கொடுத்த அதே தாழ்மையை அதே பணிவை ஆண்டவரே எங்கள் ஊழியர்கள் மத்தியிலும் எங்கள் சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்க போவதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற சபைக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த நாங்கள் ஆயத்தமாக எங்கள் சபையை கர்த்தர் சுத்திகரிக்க முடியாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஊழியரையும் ஆண்டவரே எங்கள் ஊழியர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிற ராஜா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல காணப்பட உதவி செய்வீராக. யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனாலும் ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனிதர்களிலே யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நீரே சொல்லிட்டீங்கப்பா. அதே போல எங்கள் சபைகளிலே இன்றைக்கு அற்புதங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலோ அதிசயங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலோ தேவ ராஜ்யத்தின் பலம் வந்து கொண்டிருக்கிற சபையாய் காணப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே விசுவாசிகள் இன்றைக்கு ஊழியரை மையப்படுத்தாதபடிக்கு விசுவாசிகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதால் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கத்தக்கதால் உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளத்தக்கதாக இருளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வேதத்தின் அறிவை கர்த்தாவே ஆவியானவரே பல்முடியாய் ஜெபிக்கிறோம். ஜெப நேரத்திலோ ஆண்டவரே தகப்பனே வசன நேரத்திலோ முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு விசுவாசிகளும் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோக்கி விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே ஒரு விசை அவளை தட்டி எழுப்புங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க ராஜா, ஒரு உணர்வுள்ள இதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே சபை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கவலைப்படுகிற ஜனக்கூட்டம் சபை திறந்திருக்கும் பொழுது அதே ஆவியோடு கூட உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே கரம் உயர்த்துங்க பார்த்து உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரே அவரை நோக்கி பார்க்கலாமா? உங்களுடைய தேவைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசேஷமாய் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி தேவைகளை கத்த சந்திக்கத்தக்கதாக கடினமான சூழ்நிலைகளிலும் ஆமென் கர்த்தரை ஆச்சரியமே வழியெடுத்த போது மனவர் இல்லை என்கிற இடத்துல ஒன்றை புதிதாக உருவாக்க கர்த்தராலே கூடும் அல்லவா? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்ட கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய வியாதியை நீக்க, நம்முடைய இக்கட்டளை அகற்ற, நம்முடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவர். விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, விசுவாசின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பீராக. ஜெபனை கேட்டதுக்காக நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி கரங்களை வைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஜெபனை கேட்டதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கோடான நன்றி ராஜா. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக. பெரிய கருணை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி எழுதி கொடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அருமையான குழந்தை இம்மானுவேலுக்காக ஜெபிக்கலாம். இனியன் இம்மானுவேலுக்காக கர்த்தர் நல்ல சுகத்தை, பூர்ண சுகத்தை அந்த குழந்தைக்கு தேவன் தரும்படிக்காக, ஐயா நடேசனுக்காக, அருமையான மகள் ஜென்சிக்காக, தனபாலுக்காக, சகோதரர் ரவிக்குமாருக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் காரியங்களை உயர்த்தி இந்த நாளிலே கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் விடுதலையும் ஆறுதலையும் தேவன் தரத்தக்கதாக பலவீனப்பட்ட இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை செயல்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரத்துல ஒரு பூர்ண சுகத்தோடு ராஜா ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ரவிக்குமாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சீக்கிரத்தை ஒரு நல்ல விடுதலை தருவீராக ராஜா. அந்த மகனுக்கு இருக்கிற எல்லா குடி பழக்கத்தின் ஆவிகளை கர்த்தர் உடைத்தெறியும்படிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாவே விடுதலை யாவர் என்று எழுதப்பட்ட வார்த்தைப்படி இன்றைக்கு உடைய வார்த்தையுடைய வல்லமை மகனை சந்திப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாரெல்லாம் வீடுகளிலே ஆண்டவர் இப்பொழுது இந்த ஆராதனைகளோடு இணைந்திருந்தாலும் உடைய வல்லமை தொட்டு சுகத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆலயத்தில் கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ஆராதனைகள் தடைபடாதபடிக்கு இந்த நாளிலே நம்ம வீடுகளுக்கு அது ஒளிபரப்பு செய்ய அது வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகையினால தொடர்ந்து நம்முடைய சபைக்காக இப்படிப்பட்ட நல்ல இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் கர்த்தருக்காக காணிக்கை படைக்கிற சமயம். உங்கள் காணிக்கைகளை, உங்கள் தசம பாகங்களை, இதுவரை தசம காணிக்கை செலுத்தாதவர்கள், மிஷனரி காணிக்கை இந்த 3வது வாரத்திலே படைக்க நினைக்கிறவர்கள், நீங்கள் நம்முடைய அக்கௌண்ட்ல அந்த நம்பர் திரையிலே வரும், அந்த அக்கௌண்ட்டுடைய டீட்டெயிலை குறித்துக் கொண்டு காணிக்கை, தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை, மிஷனரி காணிக்கைகளை படைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நம்முடைய அக்கௌண்ட்ல செலுத்தலாம். வழக்கமாக சொல்லுவது போல நீங்கள் அப்படி செலுத்தின பின்பு உங்களுடைய அந்த செலுத்தின விவரத்தை எங்களுக்கு அனுப்பும்படி அன்பாக கேட்கிறேன். அது உங்களுடைய கணக்கிலே வர வைப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட கண்களை மூடி ஒரு நிமிடம் காணிக்கை படைக்கிறதானே படைக்க போகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் உம்மை துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுதும் நீ கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை தகப்பன் நம்முடைய ஊழியத்துக்கென்றும் சபைக்கென்றும் விதைக்க எங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்து நெருக்கமான இக்கட்டான ஆண்டவரை சூழ்நிலையில் இருந்து பிள்ளைகள் விதைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீர். அப்பா ஆண்டவரை திரும்ப தருவதற்கு தகப்பன் நீர் உண்மை இல்லவர் ராஜா. அமுக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதான நிறைவான பலனினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் தகப்பனே. இந்த 8வது மாதத்தில் மீதம் இருக்கிற நாட்களை உடைய பிள்ளைகளுடைய எல்லா இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை, தேவைகளை, குறிப்பாய் பொருளாதார தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்கப்பா. ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டிடும். இதோ இந்த மாதம் நீ கொடுத்த வாக்குதத்த வார்த்தை பிரகாரம் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னீரே. எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து படைக்கிற கரங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறீர்கள், நீங்கள் அக்கௌண்ட் மூலமாக ஆன்லைனில் செலுத்தும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த வாரத்திலே புதன்கிழமை நமக்கு எழுப்புதல் வீட்டு கூட்டங்கள் தொடர்ந்து அது நடைபெறும். தொடர்ந்து அதை நடத்துகிறவர்கள் உங்கள் வீடுகளிலே தொடர்ந்து நீங்கள் நடத்தும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை சரியாக 4 மணிக்கு நமக்கு இசை வகுப்பு மியூசிக் கிளாஸ் சபையில் வைத்து நடைபெறும். மறந்து விடாதுங்க. மியூசிக் கிளாஸ்ல கலந்து கொள்ளுகிற படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை சரியாக 4 மணி முதல் நமக்கு 5:30 மணி வரை அந்த இசை வகுப்பு நடைபெறும். இந்த இசை பள்ளியிலே மியூசிக் கிளாஸ்ல கீபோர்ட் மற்றும் பேட் இன்றையிலிருந்து சொல்லித்தர இருக்கிறார்கள். ஆகையினால கிட்டார் இந்த 3 இசை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆகையினால படிக்க விரும்புவோர், சேர விரும்புவோர், படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். சரியாக 4 மணிக்கு வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருகிற வாரமும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஆன்லைன் மூலமாகவே நம்முடைய ஆராதனைகள் அந்த ஒழுங்கு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படும். 2 வாரங்கள் அந்த லாக்டவுன் அறிவித்திருப்பதனாலே கர்த்தருக்கு சித்தமானால் பிறகு அறிவிப்பை தொடர்ந்து நமக்கு சபை கூடி வருதலை பற்றி உங்களுக்கு அறிவுறுகள் வெளியாகும். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த மாதம் நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழா மாதம். அல்லேலூயா. ஆகையினாலே சீக்கிரமாய் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைக்கத்தக்கதாய் ஆண்டு விழாவை நாம் சிறப்பாக கூடி கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டு உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுதும் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க, நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்கிறேன். உங்களுக்காக குடும்பமாய் ஆங்காங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். முதலாவதாக 19ஆம் தேதி, இந்த வாரத்திலே 19ஆம் தேதி அருமையான நம்முடைய ஊழியருடைய மகன் ஐசக் நல்லமுத்து அவர்களுக்கும் வியூலாவுக்கும் இந்த வாரத்தில் 19ஆம் தேதி திருமண நாள். நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 15ஆம் தேதி இன்றைக்கு, அதாவது இன்று 15ஆம் தேதி பிரதர் பிரதாபன் அவர்களுக்கு பிறந்த நாள். அதே 15ஆம் தேதி ஐசக் நல்லமுத்துக்கு பிறந்த நாள். 18ஆம் தேதி அஸ்வன் பேட்ரிக் அவருக்கு பிறந்த நாள். குழந்தை அஸ்வன் பேட்ரிக் அஜயுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் 18ஆம் தேதி. 20ஆம் தேதி சகோதரி ஜெனிஃபருக்கு பிறந்த நாள். பொழிச்செல்வதில் இருக்கிறதான புதிதாக நம்முடைய சபையில் இணைந்து வந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி ஜெனிஃபர் அவர்களுக்கு 20ஆம் தேதி பிறந்த நாள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி முதலாவது இவர்களை வாழ்த்துவோமா? திருமண நாள், பிறந்த நாள் காணும் நல்ல கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நிற்கும்படி அன்பாக கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் இப்பொழுதும் இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காய் உங்களுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். 19ஆம் தேதி திருமண நாளை காண்கிற அருமையான ஐசக் வியூலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தம்பதியரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் கர்த்தாவை பலப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஊழியத்திலே பங்கு கொள்ள, ஆண்டவரே ஆலய ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் கரமிருந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே கொடுத்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகளுடைய எல்லா மன வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. கொள்ளை நோய்க்கும் சாத்தானுடைய பிடிகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்தும். அதே போல ஆண்டவரே இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஐயா பிரதாபனுக்காக, ஆண்டவரே ஐசக்குக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ராஜா நீர் பலப்படுத்துவீராக. தகப்பனே வாழ்நாளிலே கிருபையா இன்னும் ஒரு வருஷத்தை நீ காண செய்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகள் இன்னும் நம்மிடத்தில் கிட்டி சேரத்தக்கதாய் உம்முடைய மன வாஞ்சைகளை, விருப்பங்களை அறிந்து கொண்டு நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க. கொடுத்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், துறவியாருக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல 18ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே குழந்தை அன்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேட்ரிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ கையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல பிள்ளையை வளர்வதற்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லா நோய் நொடிகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே பெற்றோரை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே குழந்தையோடு உடைய கரம் இருக்கட்டும் ராஜா. அதே போல 20ஆம் தேதி ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற அருமையான சகோதரி ஜெனிஃபர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. கிருபையாய் தகப்பனே ராஜா இந்த ஒரு வருஷத்தை, இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகிற மகளுடைய வாழ்க்கையிலே சகலவற்றை கர்த்தர் புதிதாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கணவனும் மனைவி பிள்ளைகளுமா இணைந்து கர்த்தருடைய ஆலயத்தை
ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும். குறிப்பாக கணவருக்கு ஒரு நல்ல வேலையை, நிரந்தரமான நல்ல கையில் பிரயாசத்தோடு கூட வேலையை மகனுக்கு தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. மகளுக்கு கொடுத்து நல்ல வைராக்கிய வாஞ்சைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மகளை மென்மேலும் நீர் உயர்த்தி ஆசீர்வதியும். எல்லா இருதயத்தையும் வாஞ்சைகளை, விருப்பங்களை, தேவைகளை கத்த சந்தியும். நீடித்த ஆயுசு நாட்களை பெருக செய்து எல்லா பிள்ளைகளுக்கான நம்முடைய வருகை வரை ஜீவித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருபை தருவீராக. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி உங்களை வாழ்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உட்கார்ந்து கொள்ள முடியாது கேட்கிறேன். இப்பொழுதும் வேத வாசிப்புக்கு நேராக கடந்து போகலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். சகோதரர் முன்பாக வந்து நமக்கு அதற்கு உதவி செய்வார். எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் வாசிப்படி கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 2. சங்கீதம் 2 சேர்ந்து வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அறுத்து அவர் கைகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் ஜெயிக்கிறவர் நினைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடனே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுத்தேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயத்தை போல் அவர்களை உடைப்போம் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அழிப்பீர்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அறியாமல் இருக்கப்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுங்கள் யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்கார்வோம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அற்புதங்களை, அடையாளங்களை செய்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவாதி தேவனுடைய கரத்தை எண்ணி நாம் நன்றி சொல்வோம். கர்த்தரை மட்டுமாய் உதவின செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதை எழுதி வைத்து ஆறாவது நடுவில் நான் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாயிருக்கும். உங்கள் சாட்சிகளை எழுதி அல்லது எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சபையின் ஆராதனைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிந்து மறுபடியும் சபையில் நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய் இனி ஒரு காலம் சபையின் கதவுகள் அடைபடக்கூடாதபடிக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எம்மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ புறப்பட்டு வா,
நான் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த 3வது வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக நான் தெரிந்து கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு, தள்ளிவிடும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் தேவன். அல்லேலூயா. தள்ளிவிடும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒருவனை பேர் சொல்லி அழைத்து அவனை தம்முடையவராய் மாற்றிக் கொள்ளுகிறவர் மாத்திரம் அல்ல, தேவைப்படும் பொழுது அல்லது கர்த்தரை விட்டு அவன் தூரம் போகும் பொழுது அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் ஒருவன் மாறும் பொழுது அவனை தள்ளிவிடவும் அவனை தள்ளிவிடவும் புறக்கணிக்கவும் தயங்காத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எம்மட்டும் துக்கத்தை கொண்டிருப்பாய் என்று சொல்லி. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே, இந்த சவுலை தெரிந்து கொண்டதும் கர்த்தர் தான். கழுதையை தேடிக்கொண்டு, தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு அழைத்து கொண்டிருந்த இந்த சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே பாருங்கள், நீங்க சாமுவேலின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா சவுலே சொல்லுகிறான், நான் கோத்திரத்தில் சிறிய கோத்திரத்தை சேர்ந்தவன், 12 கோத்திரத்தின் கடைசி கோத்திரமாகிய பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாதவன், அவர்களிலும் என் தகப்பன் வீட்டார், என் தகப்பன் குடும்பத்தார் சிறிய குடும்பம், நான் எப்படி ராஜாவாய் மாற முடியும் என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், இல்லை, உன்னை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அதே தெரிந்து கொண்ட கர்த்தர் இப்போது சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளிவிட்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தபடினாலே. பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்திற்கு மீண்டும் ஒருவனை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். அவன் பெயர் தான் தாவீது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தள்ளி விடுகிற நேரத்திலே தெரிந்து கொள்ளும் தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பட்சத்திலே, கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடக்கிற பட்சத்திலே நம்மை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிற அதே வேளையிலே நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாக நம்முடைய ஆண்டவர், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், அவர் என்ன செய்கிறாராம், தகுதி இல்லாதவனை, அழைப்புக்கு பாத்திரவனா இல்லாதவனை அல்லது கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனை பிடித்து வாழ்க்கடிப்பிலே தள்ளிவிடுவதற்கும் என் தேவன் நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். வாசிங்கள், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்த அவனை கர்த்தர் அழைத்தெடுத்தார். அல்லேலூயா. சவுலை தள்ளுகிற அதே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் நீங்களும் நானும் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா இப்படி எழுதுகிறார், இமைப்பொழுது உன்னை விட்டு ஆனாலும் இறுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. கைவிடுகிற தேவன் தான் இரக்கம் செய்கிறவராயும் இருக்கிறார். இறங்குகிற அதே தேவன் தான் தள்ளி விடுகிறவராகவும் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறக்க கூடாது. பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள், 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால், அப்படின்னு சொன்னால் என்ன? சில காலத்தில் நீ செய்த கிரியின் நிமித்தமாய் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். தள்ளி விடுகிற அதே தேவன் தான் தெரிந்து கொள்ளவும் செய்கிறார், சேர்த்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் அவர் புறக்கணிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும், எவரையும் தாழ்த்தவும் உங்களுடைய கருத்துக்கு சத்துவம் உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. மேலும் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தானியேல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆமென். அவருடைய கரத்திலே சகல அதிகாரமும் இருக்கிறது. அவர் ஒருவர் தான் ஒருவரை தள்ளிவிடவும் முடியும். அவர் நினைத்தால், அவர் விருப்பப்பட்டால் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல இந்த காலை நேரத்துல தேவன் சில மனிதரை தள்ளி சிலரை தெரிந்து கொண்டதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஏன் சிலரை தள்ளினார்? ஏற்றுக்கொள்ளுகிற நீ என்னுடையவன் என்று சொல்லி அன்பு செலுத்தி ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் தான் சிலரை கர்த்தர் தள்ளிவிட்டதை நீங்களும் நானும் பார்க்க முடியும்.
ஏன் அவர்களை தள்ளினார்? ஏன் மற்றவர்களை தெரிந்து கொண்டார்? அவர்களுக்கு ஈடாக, அவர்களுக்கு சமமாக அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே மற்றவர்களை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? ஒரு 4 நபர்களை குறித்து இந்த காலை நேரத்தில் நீங்கள் நான் தியானிக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர்களை தள்ளிவிடுவதற்கு காணப்பட்ட 4 காரியங்கள். அந்த 4 காரியங்கள்ல ஏதாவது ஒன்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் வரப்போகிற இந்த கடைசி நாட்களிலே இந்த 4 ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மையும் தள்ளிவிடுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு 4 நபருடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு இதை எடுத்து காண்பிக்க கொடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக திருப்பி வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். முதலாவது நபர் வாசிங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை. ஆபேலு தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காயினை தள்ளி ஆபேலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. முதலாவதாக குறித்துக் கொள்ளுங்கள், காயினை தள்ளி ஆபேலை தெரிந்து கொண்டார். வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, காயினும் காணிக்கையை கொண்டு வந்தான், ஆபேலும் தன்னுடைய காணிக்கையை கொண்டு வந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார், ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் நிராகரித்து விட்டார். அல்லேலூயா. அதனால்தான் இப்படி சொன்னேன், காயினை தள்ளி ஆபேலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் ஐயா கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்? ஏன் காயினை தள்ளினார்? முதலாவதாக நீங்கள் நான் தியானிக்க போகிறோம். எதற்காக கர்த்தர் காயினை தள்ளினார்? அநேக வேத மனிதர்கள், தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்லுவது உண்டு. ஆபேல் என்ன பண்ணானா, நல்ல ஒரு தலையீட்டை கொண்டு வந்தான், ஆனால் காயின் ஒரு அற்பமான காணிக்கை கொண்டு வந்தான் என்று சொல்லுவது வழக்கம். அல்லது சில பேர் சொல்லுவார்கள், காயின் முந்தி பலியிட்டார், ஆனால் ஆபேல் முந்தி பலியிட்டார், காயினோ பலியிடுவதில் தாமதம் செலுத்தினார் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவது உண்டு. ஆனால் எனக்கு கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்னவென்று சொன்னால், நல்லா கவனிங்க, தரமுள்ள நேர்த்தியான காணிக்கை மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று சொல்லி. வாசித்து பாருங்கள், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எபிரேய ஆக்கியன் இந்த சம்பவத்தை குறித்து அழகாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்த வரி சொல்லுகிறது, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நல்லா கவனிங்க, ஏனையா கர்த்தர் காயினை தள்ளினார்? ஏன் இங்கு ஆபேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? முதலாவது நன்றாய் கவனியுங்கள், இருவரும் தங்களுடைய காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தினார்கள். ஆனால் ஆபேல் செலுத்தின காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், மேன்மையான பலியை செலுத்தினார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பலியை செலுத்தினார்? மேன்மையான ஒரு பலியை செலுத்தினார். அதை இப்படி சொல்லுவேன், கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அறிந்து கொண்டவனாய், கர்த்தர் எதிர்பார்க்கிற பலியை அறிந்து கொண்டவனாய் ஆபேல் அதை செலுத்தினான். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பத்தை புரிந்து கொள்ளாதவனாய் ஏதோ ஒரு தரமற்ற அல்லது கர்த்தர் விரும்பாத தனக்கு கிடைத்தவர்களில் ஒன்றை கொண்டு வந்து பலி செலுத்தினான் காயின். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் விளக்கமாய் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆபேலும் காயினையும், இதுல முதல்ல பிறந்தவன் காயின் தான். காயின் தான் மூத்த பையன். அதற்கு பிறகுதான் ஆபேல் பிறக்கிற ஆதாமுக்கு ஏவாளுக்கும். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இது மேன்மையான பலியை ஆபேல் அறிந்து கொண்டான், காயின் அறிந்து கொள்ளவில்லை? தன் தகப்பனாகிய அந்த ஆதாம் என்ன பண்ணிருப்பாரு, கர்த்தர் இவர்கள் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏதேன் என்கிற இடத்துக்கு வந்தாங்க, வெளியே வந்தாங்க. அந்த இடத்திற்கு வந்த பொழுது அவன் தனக்கு பிறந்த 2 பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்திருப்பான், என்ன கற்றுக் கொடுத்திருப்பான்? நாங்கள் ஒரு நாளில் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரோடு கூட உலாவினோம், ஆண்டவரோடு நடந்தோம், ஆண்டவரோடு கூட நாங்கள் பேசினோம், எல்லாவற்றையும் செய்தோம். ஆனால் பாவம் செய்த பொழுது கர்த்தர் எங்களை புறம்பே தள்ளினார். ஆனால் ஒன்று செய்தார் ஆண்டவர், எங்களுக்காக ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆட்டை பலியிட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு கிரயம் செலுத்தப்பட்டதை இந்த ஆதாம் தான் 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருப்பாரு, நிச்சயமா சொல்லி கொடுத்திருப்பார்.
எங்களுக்காக ஒரு ஆடு பலியிடப்பட்டது, எங்களுக்காக ஒரு ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது, எங்களுக்காக அதோடைய மாம்சம் தகனிக்கப்பட்டது, எங்களுக்காக அதோடைய தோலை எடுத்து ஆண்டவர் ஆடையாக எங்களுக்கு உடுத்தி கொடுத்தார் என்று சொல்லி தங்களுக்கு நடந்த காரியத்தை இந்த 2 பிள்ளைகளுக்கு ஆதாரம் என்ன பண்ணியிருப்பாரு? நிச்சயம் சொல்லிக் கொடுத்திருப்பார். நடந்த எல்லாவற்றையும் நிச்சயமா கற்றுக் கொடுத்திருப்பார். இது ரெண்டு பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்ட 2 பிள்ளைகள்ல ஆபேல் அது என்ன புரிந்து கொண்டான்னு சொன்னால், அப்பொழுது நாம் பாவம் செய்து விட்டால் அல்லது கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் விரும்புகிற ரத்தம் சிந்துகிற பலி என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டும் என்கிற அறிவை யார் பெற்றுக்கொண்டது? ஆபேல் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் எபிரேயர் ஆக்கில் எழுதுகிறான். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் என்பதை ஆபேல் அறிந்திருந்தான். நல்லா கவனிங்க. அந்த அறிவு ஆபேலுக்குள்ளே வந்தது. அதனால்தான் அவன் செலுத்துகிற பலியிலே ரத்தம் காணப்பட்டது. ரத்தத்தினாலே கொஞ்சம் குறைய சுத்திகரிக்கப்படும். தொடர்ந்து வாசிங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பதை ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. அதை அறிந்து கொண்ட ஆபேல் எப்படிப்பட்ட பலியை செலுத்தினாரு? மேன்மையான ரத்த சிந்தப்படுகிற பலியை செலுத்தினார். இதை அறியாத காயின் என்ன பண்ணார்னா, ஏதோ கணக்கு கிடைத்த கொண்டு வந்து என்ன பண்ணாரு? பலி செலுத்தினார். பிரியமான தேவ ஜனங்களே, முதலாவது சொல்லுகிறேன், காயினை தள்ளி ஆபேலை தெரிந்து கொண்டார். ஏன் காயினை தள்ளினார்? அறியாமை என்கிறதான ஒரு காரியம். நீங்க கேட்கலாம், இந்த அறியாமை அப்படிப்பட்ட ஒரு பாவமா? இந்த அறியாமை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நேரம் நடத்துமா? நிச்சயம். வாசித்து பாருங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். வாசிங்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எது இல்லாம சங்கம் அழிந்து போறாங்க? இன்னைக்கு தேவனை பற்றியும் தேவன் யார் என்றும் தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டவை என்றும் அறிந்து கொள்ளாமல் இன்னைக்கு நிறைய பேர் காணப்படுறாங்க. பாவங்களிலே இன்றைக்கு கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட பாவம் தான் பெரிய பாவம் நினைக்கிறோம். ஆனால் அறியாமை என்கிறதான காரியமும் ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. முதலாவது உலகத்தில இருந்தோம், ரட்சிக்கப்படாத இடத்துல இருந்தோம், அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை செய்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையின் முழுமைக்கும் அவர்தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி ஆலயத்துக்குள் கடந்து வருகிறோமோ, இது ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறோமோ, அப்பொழுதே நாம் அறிய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. தேவன் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா? இவர்கள் எத்தனை அற்புதங்களை கண்டாலும், எத்தனை நன்மைகளை ருசி பார்த்தாலும், தேவனிடத்திலிருந்து எவ்வளவு கட்டளைகளை, தேவ வார்த்தைகளை பெற்றுக் கொண்டாலும், வேதம் சொல்லுகிறது அறிவில்லாமையினாலே சங்காரமாகிக் கொண்டிருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நான் முதலாவது அறியாமையிலே இருக்கக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நான் வாழ விரும்புகிறேன் என்பதை நீங்கள் நான் முதலாவது அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வந்து ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறதான எத்தனையோ பெரிய மூத்த விசுவாசிகள் கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் அறியாதவர்களாய், புரிந்து கொள்ளாதவர்களாய் காணப்படுறாங்க. அதனாலதான் கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டு அறிந்து கொண்டவர்களை, தேவ சித்தத்தை அறிகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மேலும் வாசித்து பாருங்க. ஏசாயா இதை குறித்து கூறும் பொழுது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சொல்லும் பொழுது ஓசியா எழுதுகிறார், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார் என்று சொல்லி. ஆனால் ஏசாயா எழுதும்போது இப்படி எழுதுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டு போறாங்க. அறிவு நமக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, ஆபேல் அதை நன்கு பெற்றுக் கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட பலியை தேவன் எதிர்பார்க்கிறார், எதில தேவன் பிரியமா இருக்கிறதா என்கிற அறிவு ஆபேலுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அந்த அறிவும் அந்த அறிந்து கொள்ளுகிற தன்மையும்
காயின் இடத்துல இல்லாதபடினால்தான் கர்த்தர் காயினை தள்ளி யாரை தெரிந்து கொண்டார்? ஆபேலை தெரிந்து கொண்டார் என்ற வேதத்துல நீங்க நான் வாசிக்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 19:2 இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஞானம் இல்லாமல், கர்த்தரை அறிகிற அறிவில்லாமல், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிகிற அந்த அறிந்து கொள்கிற அறிவில்லாமல் வாழ்வது நம்முடைய ஆத்துமாக்கு என்னது கிடையாது, நல்லது அல்ல என்று சாலமோன் ஞானி எழுதுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் காயினை தள்ளி ஆபேலை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? காயினுக்குள்ள இருந்த அறியாமை. எப்படிப்பட்ட பலியை தேவன் எதிர்பார்க்கிறார்? எதை கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு நீங்க நானும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று அறிந்து கொண்டோமா? இன்னைக்கு பல வருஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம், ஏன் ஊழியம் செய்கிறவர்களா கூட இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்க பாருங்க, யோவான் 17:4 வாசிக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து இப்படி சொல்லுவார், பிதாவே, நான் உம்மை இந்த பூமியில மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை. ஆமா, கர்த்தர் நியமித்த கிரியை அறிந்து நிறைவேற்றும் பொழுதுதான் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. எப்பொழுதுமா பிதா மகிமைப்படுவார்? எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார்? ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது அல்ல. ஏதோ பிறந்த, ஏதோ ரட்சிக்கப்பட்ட, ஏதோ ஆலயத்துக்கு கலந்து போனேன், வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போனேன், இப்பொழுது ஓட்டத்தை முடிக்க போறேன், அப்படி அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட கர்த்தர் தெரிந்து கொள்ள மாட்டார். கர்த்தர் தெரிந்து கொள்கிறது யார் என்று சொன்னால், தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற காரியத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள் தான். அறியாமை என்கிறது மிகப்பெரிய பாவம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்து இன்னும் அறியாமல் இருக்கிறேன்னு சொன்னா, வேதத்தை அறியாம இருக்கிறேன்னு சொன்னா, தேவ திட்டத்தை அறியாம இருக்கிறேன்னு சொன்னா, தேவ சித்தத்தை அறியாம இருக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு அதுவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தள்ளி விடுவதற்கு ஏதுவா இருக்கும். நீங்க கர்த்தர் நம்மளை தள்ளி விடுவதற்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம அறியாமலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தா சாத்தான் நம்ம என்ன பண்ணிடுவான்? அறியாமலே இருந்து கொண்டிருந்தா சாத்தான் நம்மை வஞ்சித்து தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிடுவான். மிகவும் எச்சரிக்கையோடு. முதலாவது கர்த்தர் காயினை தள்ளி ஆபேலை தெரிந்து கொண்டார். காரணம், காயினிடத்துல காணப்பட்ட அறியாமை. இரண்டாவது ஒரு நபரை குறித்து காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிங்க திருப்பி ரோமருக்கு எழுதிய நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இரண்டாவது, இங்க ஆண்டவர் யாரை வெறுத்தாராம், யாரை தள்ளினாராம்? யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை தள்ளி விட்டார். இப்படி சொல்லலாம், ஏசாவை தள்ளி யாக்கோபை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் யார் தான்? சகோதரர்கள் தான். முன்னாடி சொன்னவங்க யார் தான்? நன்றாய் கவனிங்க, சகோதரர்கள் தான். ஆனால் நன்றாய் கவனிங்கள், இங்கு ஏசாவை தள்ளி யாக்கோபை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? இங்கு ஏசாவை தள்ளி விடுவதற்கு காரணம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நன்கு தெரியும். இருந்தாலும் வாசிங்க மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம். இதை குறித்து மல்கியா எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வாசிங்க மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். இதே சம்பவத்தை மல்கியா கூறுகிறார். வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை தெரிந்து கொண்டேன். வாசிக்க தொடர்ந்து ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை வெறுத்தேன். ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த ரெண்டு பிள்ளைகள். நன்றாய் கவனிங்க. ரெண்டு பேருக்கும் ஈசாக்கு தான் தகப்பன். வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாய் வந்த ஈசாக்கின் இடத்துல ஒரு சந்ததி விளங்கும் என்று வாக்குத்தத்தம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஈசாக்குக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்க தான். நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தர் ஒருவனை தள்ளி ஒருவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏனமா இங்கே ஏசாவை தள்ளினார்? அங்கே சொன்னேன், காயினை தள்ளுவதற்கு அறியாமை என்கிற ஒரு பாவம். இங்கே ஏசாவை ஆண்டவர் தள்ளுவதற்கு காரணம் என்ன? இதையும் நீங்களும் நானும் புரிந்து கொண்டு நன்காய் அறிந்து வைத்திருக்கிறோம். வாசிங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். ஆதியாகமம் 25:34.
32:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அந்த அலட்சியம் பண்ணினான்ங்கிற வார்த்தை குறித்துக் கொள்ள, அங்க அறியாமை என்கிற பாவம் காயினை தேவனை விட்டு தள்ளிவிட நேர்ந்தது. தேவன் காயினை தள்ளுவதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. இங்கு ஏசாவை தள்ளிவிடுவதற்கு காரணம் இங்க போடப்பட்டிருக்கிறது. அவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணினானா? சொல்லுங்க, என்ன பண்ணினான்? அலட்சியம் பண்ணினான். இன்னொரு விதத்துல சொல்லனா, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அவன் நிர்விசாரமா இருந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிர்விசாரம் என்கிற இரண்டாவது காரியம் கர்த்தரை விட்டு உங்களை என்னையும் தள்ளிவிட வச்சு. நிர்விசாரம் அப்படிப்பட்ட பாவமா? நிர்விசாரம் ஒரு மிகப்பெரிய காரியமா? ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல சாத்தான் சபைக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ளே பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று இந்த நிர்விசாரம். இந்த ஏசா என்ன செய்தானா, தேவன் தனக்கு இயற்கையாகவே கொடுத்த அந்த சேஷ புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதை குறித்து நிர்விசாரமா இருந்து விட்டான். முதல்ல இந்த சேஷ்ட புத்திர பாகத்துடைய மேன்மையை கொஞ்சம் பாருங்க. சில வசனங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற. யாத்திராகமம் 13:12 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்கிற வாசி. யாத்திராகமம் 13:12 கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். பிள்ளைகளானாலும் மிருக ஜீவன்களானாலும் அதில் பிறக்கிற முதல் ஆண் பிள்ளைகள் யாருடையது? ஆண்கள் யாருடையது? கர்த்தருடையது. ஆண்டவரே என்று சொல்லுகிறார் மோசேக்கு. அப்பா, உன் குடும்பத்துல பிறக்கிற முதல் பிள்ளை அது ஆண் பிள்ளையா இருக்குன்னா யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. மேலும் யாத்திராகமம் 34:19 யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் ஆடு மாடுகளின் எல்லாவற்றிலும் ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப என்னுடையவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்ட காரியத்தை யார் அலட்சியம் பண்ணினது? இங்கு சேஷ்ட புத்திர பாகம் என்று ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும் என்னுடையது, நான் எனக்குரியவர்கள் என்று சொல்லி கர்த்தர் பாராட்டுகிற உரிமையை, அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க சேஷ்ட புத்திர பாகத்தை என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற உரிமை, கர்த்தர் கொடுக்கிற அந்த மேன்மையை அலட்சியம் பண்ணினான், நிர்விசாரம் பண்ணினான் அந்த ஏசா. அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் யாத்திராகமம் 22:29 குறித்துக் கொள்ளுங்க, வீட்டுல வாசிங்க. இப்பொழுது வாசிங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட அவர் பிறந்த போது தாயை தகப்பன மரியாதை யோசேப்பு என்ன செஞ்சாங்களாம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். லூக்கா 2:23 முதல் பேரான எந்த ஆண் பிள்ளை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் போதுமானது. இயேசுவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க அவர் எங்க கூட்டிட்டு வந்தாங்க? தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இயேசுவையே கூட்டிட்டு வந்து பிதாவுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தின்படி, கட்டளையின்படி, நியமங்களின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. பிரியமான தேவ பிள்ளைகளை, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து ஏசா எப்படி இருந்தானா? அலட்சியம் பண்ணினான், நிர்விசாரமா இருந்திருந்தான். அவன் மேற்கொண்ட வசனத்துல ஆதியாகமம் 25 அதிகாரத்துல நீங்க மேற்பட்ட வசனங்களை வாசிச்சிருப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் சாக போறேன், எனக்கு என்ன தெரியுத? ஆமா, அவன் உடனே செத்துட்டான். பைபிள் போடல. வேதாகமத்துல இன்னும் அவன் என்ன பண்றான்? ஆமா, யாக்கோபுக்கு அவன் பிறகு சந்ததி உருவாகி பிள்ளைகள் பெருக்கிற வரைக்கும் ஏசாவும் ஒரு பெரிய சந்ததியா. ஏசாவின் சந்ததியை ஏதோமியர் என்று வேதம் அழைக்கிறது. சேயீர் மல தேசத்தை முழுவதுமாய் அவர்கள் ஆட்கொண்டு மிகவும் பெருகினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்ணானா பாருங்க, சாத்தானுடைய திட்டம் இதெல்லாம். சாத்தான் என்ன நினைச்சா, நான் முதல் பேரானவன் ஒருவேளை கர்த்தருக்குரியவனாய் மாறிவிட்டா, அந்த ஸ்திரீ நித்தாய் மாறிவிட்டா என் தலை நசுக்கு விடுவான் என்று சொல்லி அங்கே காயினை அறியாம என்கிற ஒரு காரியத்திலே தள்ளிவிட்டு அவனை கர்த்தரிடத்தில் தூரம் பிரிச்ச சாத்தான் இன்றைக்கு ஏசாக்குள்ள நிர்விசாரம் என்கிற காரியத்தை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு தூரம் போக வச்சான். அலட்சியம், நிர்விசாரம். பாருங்க, நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் குறித்து வேதம் சொல்கிறது. மத்தேயு 24
38, 39 வசனத்தை வாசிங்க. அங்கே இந்த நிர்விசாரத்தை நீங்களும் நானும் பார்க்கலாம். மத்தேயு 24, 38, 39. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண்ணெடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் நல்லா கவனிங்க, வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்ற பதத்துக்கு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற பதம் நிகரான பதம் என்னன்னா நிர்விசாரமாய் காணப்பட்டார். எப்படி காணப்பட்டார்களாம்? நிர்விசாரமாய் வாழ்ந்தார். ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக மாட்டோம். இன்றைக்கும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று இயேசு சொன்னது போல, இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட நிர்விசாரம் இருந்து உள்ளது. ஆராதிக்கிறதில் நிர்விசாரம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதில் நிர்விசாரம், கர்த்தருடைய வேதத்தை படிப்பதில் கை கொள்வதில் நிர்விசாரம், ஜெபம் பண்ணுவதில் ஜெப வாழ்க்கையில ஒரு நிர்விசாரம். இன்னைக்கு பல காரியங்களை தேவ பிள்ளைகளை பத்தி பேசிக்கொண்டிருக்கேன். நான் புறஜாதியரை பத்தி பேசுறேன், தேவனை அறியாதவரை பத்தி பேசுறேன். கர்த்தர் உண்டென்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று மார்த்தட்டிக் கொள்ளுகிற பெந்தகோஸ்து அனுபவம் உள்ள விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறது? நிர்விசாரம் இருக்கிறது. உதடுகள் சொல்லுகிறது ஆயத்தம், கர்த்தர் வருவார். ஆனா இருதயம் அவருடைய செய்கை எப்படி இருக்குது? இன்னொரு 50 வருஷம் காலத்துக்கு பின்னாடி தான் வரப்போற காரியங்கள் நம்ம செய்யலாம். வாங்க வேண்டியதை வாங்கலாம், செய்ய வேண்டியதை செய்யலாம், பண்ண வேண்டியதை பண்ணலாம், கட்ட வேண்டியதை கட்டலாம். கர்த்தர் சொல்றார் இல்லையா, ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இவர்கள் உதடுகள் என்ன பண்ணி துதிக்குது, ஆனா இருதயமும் என்ன விட்டு என்னவா இருக்கு? தூரமா இருக்குன்னு சொல்லி வேதனைப்படுறாரு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அதே போலதான் இன்னைக்கு கடைசி காலத்துல தேவ பிள்ளைகள் இன்னைக்கு மாறிட்டு இருக்காங்க. வாயில கர்த்தர் வர நாள் சமீபித்து விட்டது, இனி காலம் செல்லாது. ஆனால் அவங்க இருதயத்தை பாருங்க, அவங்க நடவடிக்கையை பாருங்க, அவங்க செய்யற காரியத்தை பாருங்க. கர்த்தர் இன்னொரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வரப்போறது போல நடக்கிறதும் பேசுறதும் செய்யற காரியங்கள். பிரியமான தேவ பிள்ளைகள், இது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு இந்த நிர்விசாரம் பெருகிவிட்டது. கர்த்தருக்குரிய காரியத்துல, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல, ஊழியத்துல, ஆலயத்திற்குரிய காரியத்துல, ஜபத்துல, வேதத்தை கை கொள்வதில நிர்விசாரம் காணப்பட்டா கர்த்தர் ஏசாவை தள்ளி யாக்கோபை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மூத்த பிள்ளைக்கு உரியதுதான், சேஷபுத்திரமாக மூத்த மகனுக்கு உரியதுதான். ஆனால் அதை நிர்விசாரமா யாக்கோபு என்னல, எப்படியாவது ஒருவேளை அதை ஏமாற்றி பெற்றுக் கொண்டான் கூட வேதம் சொல்லலாம். அவன் எத்தனை ஏமாற்றி அதை பெற்றுக் கொண்டான் கூட வேதத்துல போடப்பட்டிருக்கலாம். ஆனால் அது மறைந்திருக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. எதை இழந்தாலும் நான் எதை பெற்றுக்கொள்ளணும்? அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மையை பெற்றுக்கொள்ளணும். என் பேர் என்னன்னாலும் மாறினாலும் சரி, என்னை யார் எப்படி விட்டாலும் பரவாயில்ல, என்னை உலகத்தை பார்த்து பிழைக்க தெரியாதவனாலும் பரவாயில்ல, என்னை உலகத்தை பார்த்து இவன் முன்னேற தெரியாதவன், வாழ தெரியாதவன் பரவாயில்ல, என்ன வேணா பேர் வச்சுட்டு போனோம். ஆனா அந்த நிர்விசாரத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். கர்த்தரை வாழ்க்கையில நான் என்ன பண்ணிக்கொள்வேன்? ஆதாயம் மாற்றிக்கொள்வேன். ஏன் தெரியுமா? நம்முடைய குடியிருப்பு எங்க கிடையாது? இந்த பூமியில் இல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அங்கே இருந்து ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அதை ஆதாயமாக்கிக் கொள்ள என்னை யார் என்ன வேணாலும் சொல்லட்டு உலகத்துல. யாக்கோபு அப்படிதான் நினைச்சா, என்னை எத்தனை சொல்ல போற, என்னை ஏமாற்றிக்காரன்னு சொல்ல போற, என்னை கொல்லவனி செய்யலாம் பரவாயில்ல, ஆனா அந்த மேன்மையை வாழ்க்கையை எப்பயாவது நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்விசாரம் ஏசாவை தள்ளிவிட வைத்திருக்காங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆமோஸ் அழகா எழுதுகிறார், சீயோனிலே நிர்விசாரம் காணப்பட்டது என்று. வாசிங்க ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களும். கடைசி வார்த்தை நேரம் இல்ல, கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோ? யாருக்கு? நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. நான் அடிக்கடி சொல்றது, ஐயோன்றது மோசமான வார்த்தை. அந்த ஐயோன்றது மிகப்பெரிய சாபம். அப்ப இந்த நிர்விசாரத்தை குறித்து இன்றைக்கு நிர்விசாரமா நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையை சாபம். கர்த்தர் தள்ளிவிடுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சாபம் காணப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் ஏசாவை தள்ளி யாக்கோபை தெரிந்து கொண்டார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தள்ளிவிடப்பட்ட அவன் மறுபடியும் மனம் திரும்புவதை காணாமலே போய்விட்டான், சீர்கட்டவனாய் போய்விட்டான். வேதம் அவனுக்கு நிர்விசாரக்காரனுக்கு ஒரு பேரை கொடுக்குது. வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை வாசிக்கப்படி அன்பா கேட்கிறேன். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சமுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல கெட்டவனாகவும். நிர்விசாரக்காரனுக்கு வேதம் ஒரு பேரை கொடுக்குது. அவன் சீர் கெட்டவன், தன் சீரை தக்க வைத்துக் கொள்ளாதவன், தேவன் தனக்கு கொடுத்த மேன்மையை பாதுகாத்துக் கொள்ளாதவன். காரணம் நிர்விசாரம், அலட்சியம் பண்ணினான், அசட்டை பண்ணினான், நிர்விசாரமா இருந்து விட்டான். நீங்க கர்த்தர் வருகிறார் சொல்ற நிர்விசாரமா இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் சீர்கெட்டவர்களாய் மாறி போகாதபடி கர்த்தருடைய கரத்திலிருந்து சாபத்தையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தள்ளிவிடுதலை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளாதபடி நாம இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா நிர்விசாரமா இல்ல, விழிப்போடு கூட விழித்திருக்கிறதா காணப்படும். யாக்கோபுக்குள்ள அது காணப்பட்டது. அதனாலதான் யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, பின் நாட்களில் வாசிக்க நேரங்களில் எரேமியா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஏசாவுக்கு வருகிற தண்டனை குறித்து அங்க எழுதுகிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஏசாவின் சந்ததியருக்கு உண்டான சாபத்தை குறித்தோ தண்டனை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா, எசேக்கியேல். கர்த்தர் ஏசாவை மாத்திரம் தள்ளிவிட்டார் என்பதல்ல, ஏசாவின் முழு சந்ததியை சாபத்துக்குள்ளார். ஏசாவின் முழு வம்சமும் ஆசீர்வாதத்தை இழந்து போனது. ஆம்பரியமானல்ல, உங்களுடைய நிர்விசாரம், நீங்கள் நிர்விசாரமாக இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல, சாபத்திற்குள்ளாவது நீங்கள் மட்டுமல்ல, தள்ளிவிடப்படுவது நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி கர்த்தர் அருவருத்து விடுவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ சீர்கெட்டவனா மாறிட்டா உன் சந்ததியை நான் நினைக்க மாட்டேன்பா. நிர்விசாரம் ஏசாவை தள்ளிவிட வைத்தது. மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 67, 68 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 78, 67ஆம் வசனத்தையும் 68ஆவது வசனத்தையும். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்பிராயீம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் நமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக எப்பிராயீமை தள்ளி யூதாவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இவர்களும் சகோதர வழியில் தான் காணப்படுறார். எப்பிராயீம் யாருக்கு அடையாளம் சொன்னா யோசேப்புக்கு அடையாளம். ஏன்னா யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவன் பேர் மனாசே, இன்னொரு பேர் எப்பிராயீம். யோசேப்பின் சுதந்திரம் தான் அந்த 2 பேருக்கும் பங்கிடு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இங்கு சொல்லப்படுகிறது கர்த்தர் எப்பிராயீமை தள்ளி யூதாவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் இந்த எப்பிராயீம்? இந்த எப்பிராயீமை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? வாசித்து பார்ப்பேன்னு சொல்ல ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் குறித்து சொல்லு. நீங்க வீட்டுக்கு பிறகு நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. யாக்கோபு தன்னுடைய அந்திம காலத்துல சாக போற நேரத்துல தன்னுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றான்? ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதித்துக் கொண்டே வரும்போது யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்கு முன்னதாக 2 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். இந்த 12 பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கிறான். எப்பிராயீமை கூப்பிட்டு, மனாசேயை கூப்பிட்டு, நான் கடந்த வாரத்துல சொன்னது போல தன் கரங்களை மாற்றி வைத்து என்ன பண்றான்? யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். அப்போது யோசேப்பு தடுக்கிற, தகப்பனே அப்படி இல்ல, இவன் தான் மூத்தவன், மனாசே தான் மூத்தவன், இவன் மேல உங்க வலது கரத்தை வைக்கணும்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்றேன், இல்லப்பா எனக்கு தெரியும், ஆனாலும் இவன் ஒரு சந்ததியா மாறுவான், இவனுக்கு மேல எப்பிராயீம் எப்படி இருப்பான்? உயர்ந்தவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனுமா இருப்பான் என்று சொல்லி அங்க வசனம் அழகாய் முடியும். எப்பிராயீமை மனாசேவுக்கு முன்பாக வைத்து. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எப்பிராயீமை மனாசேவுக்கு முன்பாக வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். யாக்கோபு முன்பாக வைத்தான் என்ன அர்த்தம்? மூத்தவனை தள்ளி விட்டு இளையவனை கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தான் அர்த்தம். ஆசீர்வதித்தான் என்ற அர்த்தம். இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். மேன்மையாக வைத்தான், மூத்தவனுக்கு மேலாக வைத்தான் என்பது அர்த்தம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற எப்பிராயீம், நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட எப்பிராயீம். நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன், வேதாகமத்திலே எப்பிராயீம் குறித்து சொல்லப்படுகிற எல்லா இடத்திலும் மேன்மையாக சொல்லப்படும். எப்பிராயீம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்பிராயீமை உன்னை நான் எப்படி மறப்பேன், எப்பிராயீமை உன்னை எப்படி கைவிடுவேன், எப்பிராயீமை மறந்தால் என் கை என்னுடைய தொழிலை மறப்பதாக, எப்பிராயீம் சீயோனிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானாக என்று சொல்லி
எப்ராயிமை குறித்து எங்கெங்கெல்லாம் வேதத்துல வருகிறதோ அங்கெல்லாம் உயர்வானதையும் ஆசீர்வாதத்தையும் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் சங்கீதக்காரர் எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவர் எப்ராயிமை தள்ளி யூதாவை தெரிந்து கொண்டார். ஏனையா எப்ராயிமை தள்ளிவிட்டார்? ஏன் எப்ராயிம் தள்ளப்பட்டார்? அறியாமை என்கிற பாவத்தினாலே காயினை தள்ளினார். நிர்விசாரம் என்கிற காரியத்தினாலே ஏசாவை தள்ளினார். இங்கு மூன்றாவதா சொல்லுகிறேன், துணிகரம் என்கிற காரியத்தினாலே எப்ராயிமை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லுங்க, என்ன காரியம்? துணிகரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் 18ஆம் அதிகாரம், 2 அதிகாரம் நீங்க நன்றா தியானித்து பாருங்க. வாசிக்க நேரங்களில் காண்பித்துக் கொடுக்க, ஆனா நான் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தையும் 18ஆம் அதிகாரத்தை நீங்க பின்பாக வீட்டுக்கு சென்று நீங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல வாசிச்சு பாருங்க, நேரம் கிடைக்க சொல்ல. இந்த 2 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கோம், எப்ராயிமுடைய வம்சத்துல வந்த இவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விக்கிரக வணக்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த 2 அதிகாரம் முழுக்க எப்ராயிம் கோத்திரத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கும். எப்ராயிம் வம்சத்துல வந்த சிலர் என்ன செய்தாங்கன்னா விக்கிரகங்களை உண்டு பண்ணி சொருப வணக்கங்களை என்ன பண்ணாங்களாம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று இந்த 2 அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த 10 கட்டளையில முதல் கட்டளை என்னது? என்ன கட்டளை சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ யாதொரு சிலையாவது சொரூபத்தையாவது உனக்கென்று உருவாக்கி கொள்ளவும் அவைகளை நமஸ்கரிக்கும். கர்த்தர் அருவருக்கிற பாவங்களிலே 2 பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எதுனா விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம் பேசிட்டார். இந்த விக்கிரக பாவத்தை யார் செய்தது? கர்த்தருடைய கரத்திலிருந்து மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எப்ராயிம். அல்லேலூயா. இதுக்கு நான் அதனால்தான் சொன்னேன், துணிகரம் தெரியும். கர்த்தருக்கு எது பிரியமில்லைன்னு தெரியும். கர்த்தருக்கு எது அருவருப்புன்னு எப்ராயிமுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் எதை விரும்ப மாட்டார் என்பதை எப்ராயிம் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அறிந்திருந்த பொழுதிலும் துணிகரத்தினாலே, அல்லேலூயா, இன்றைக்கும் அநேக தேவ ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? துணிகரம் தங்கள் வாழ்க்கையில். இந்த கர்த்தர் விரும்ப மாட்டார், கர்த்தர் அருவருக்கிற பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல், இந்த தேவன் அருவருக்கிற காரியம் என்று நன்றாய் தெரியும். தெரிந்தோ இன்னைக்கு என்ன பண்றாங்க? அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல நம்ம அடிக்கடி கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போதுதான் சொல்லிட்டு இருக்கேன், ஒருவன் தலைதான் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படாம. நியாயம் தீர்ப்பு அங்க மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அதற்குரிய பலனை கற்றுக் கொடுப்பார். நிறைய பேர் துணிகரமா வந்து கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுனால பாவம் செய்துட்டு நிறைய பேர் இன்றைக்கு உடல்நிலை இன்னைக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள்ல இருக்கிறோம். வளரணும், இனியாவது நம்ம மனம் திரும்பணும், இனியாவது நம்முடைய வாழ்க்கையில துணிகரத்தை விட்டுட்டு வரணும். இன்னும் துணிகரமா இருமாப்பு சிந்தையோடு இருப்போம் என்று சொன்னார். எப்ராயிமை போல துணிகரம் கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தர் தள்ளிவிடுவார். தள்ளிவிட்ட எப்ராயிமுடைய சூழ்நிலை மோசமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரக வணக்கம் மாத்திரம் அல்ல எப்ராயிமுக்குள்ள. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓசியா 7:8-9. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எதோட கலந்துட்டாரு? விக்கிரக சொரூப வணக்கத்தை கொண்டு வந்து மாத்திரம் அல்ல, தன் கோத்திரத்துக்குள்ள, தன் ஜனங்களுக்குள்ள. இந்த எப்ராயிம் சந்ததி எப்படி மாறிட்டு தெரியுமா? அந்நிய ஜனங்களோடு முகத்தோடு கூட இணைக்கப்பட்டாயிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நியர் அவருடைய பலத்தை தின்கிறார்கள், அவன் அறியாதபடிக்கு இருக்கிறான். நரைமயிரோ தெரித்திருக்கிறது. இதை குறித்து கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை தியானித்தோம். நரைமுடி என்கிற தலைப்புல ஆவிக்குரிய பலவீனம் பெருகிட்டு எப்ராயிமுக்குள்ள, அவன் சந்ததிக்குள்ள ஆவிக்குரிய பலவீனம் வந்துருச்சு, ஆவிக்குரிய பின்மாற்றம் வந்துருச்சு. இந்த நரைமயிரை கொடுத்து ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான கேட்க முடியுதோ மறுபடியும் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க செய்தியை கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். இந்த நரைமுடி எதற்கு அடையாளம்? ஆவிக்குரிய பின்மாற்றத்துக்கு அடையாளம். அப்படின்னு சொன்னால எப்ராயிமுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஆவிக்குரிய பின்மாற்றம் வந்துருச்சு. ஒரு காலத்துல கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். இப்பொழுது எப்ராயிமுக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? ஆவிக்குரிய நரைமுடி, ஆவிக்குரிய பலவீனம், பின்மாற்றத்தின் காரியங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியம்.
அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சொருப வணக்கத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்நிய நுகத்தோடு படைச்சிட்டாரு, கலந்துட்டாரு. திருப்பி போடாத அப்பம் என்று எப்ராஹிம் பேரை கொடுக்கிறார் ஆவியானவர். மேலும் பாருங்க, எப்ராஹிம் ஓசியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை எப்ராஹிம் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதே ஓசியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எப்ராஹிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால். எப்படி பின்பற்றினாரா? எந்த கற்பனையை? கர்த்தருக்கு பிரியமில்லாத தகாத கற்பனையை மனதார பின்பற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான கற்பனையை மனதார பின்பற்றினா அது ஆசீர்வாதம். அதை தெரிந்து கொள்வார். அப்படிப்பட்ட கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொள்வார். ஆனா இங்க எப்ராஹிம் எதை மனதார தெரிந்து கொண்டார் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை செய்வதற்கு முழு மனதோடு அதை தன்னை அர்ப்பணித்தார். அதுதான் அதோடைய அர்த்தம். தகாத கற்பனையை மனதார தெரிந்து கொண்டார் எப்ராஹிம். கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரியும். இந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமில்லை, இந்த செய்கை கர்த்தருக்கு பிரியமில்லை, என் வீட்டுல நடக்கிற குடும்பத்தில் நடக்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லை, அறிவிருக்கிறார் கர்த்தர் தெரியும். ஆனால் தெரிந்தும் மனதார நீங்க செய்தீங்கன்னா எப்ராஹிமை தள்ளி விட்டது போல உங்களை கர்த்தர் தள்ளி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கடினமா இருக்கலாம், இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கிறது போல இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை நீங்க திசை திருப்பி மாற்றி மறுபடியும் சீர்பொருந்துவதற்கு இந்த கால இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆவியானவர் எச்சரிக்கிறார். இந்த வார்த்தைக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் வருகை சீக்கிரமா இருக்கு. இது நிமித்தமாக தான், இந்த துணிகரத்து நிமித்தமாக தான் எப்ராஹிம் தள்ளிவிடப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, எப்ராஹிமை தள்ளி ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரா? யூதாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 5:15ஆம் அதிகாரம் சீக்கிரமா வாசிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்நானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆபத்து வந்து சேரும் போதுதான் கருத்தாய் தேடுவாங்க கர்த்தர் சொல்றார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அறியாமை என்கிற காரியத்தினாலே காயின் தள்ளிவிடப்பட்டார். நிர்விசாரம் என்கிற பாவத்தினாலே ஏசா தள்ளிவிடப்பட்டார். மூன்றாவது துணிகரம் என்கிற காரியத்தினாலே எப்ராஹிம் கர்த்தர் தள்ளினார். ஆனா நல்லா கவனிங்க, யூதா ஒரு கண்டுகொள்ளப்படாத இடத்துல இருந்தாலும் அவன் நீதி உள்ளவனாய் காணப்பட்டு தன்னை அர்ப்பணித்து விட எல்லாருக்கும் தெரியும். அவன் தாமார் இடத்துல பாவம் செய்தான். அந்த பாவம் வெளிப்பட்ட பொழுது அவன் அதை என்ன செஞ்சிருக்கான்? மூடி மறைச்சிருக்கலாம். ஆனா யூதா அதை செய்யல. யூதா என்ன பண்ணல? ஒரு நாளும் அதை செய்யல. தன் தவறை உணர்ந்து, இங்க பார்க்கிறோம் கர்த்தர் சொல்ற, தங்கள் என்ன பண்ணுவாங்க? என்னை முகத்தை தேடு மட்டும் நான் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன், தங்கள் ஆபத்திலே கருத்தாயினை தேடுவாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த யூதா என்ன பண்ணா தெரியுமா? தான் தவறு செய்த நேரத்துல கர்த்தரை தேடின பொழுது, அர்ப்பணித்த பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்ராஹிமை தள்ளி யூதாவை தெரிந்து கொண்டு அந்த யூதா வம்சத்திலே ஆண்டவர் வெளிப்பட்டார். துணிகரம் எப்ராஹிமை தள்ளிவிடவில்லை. கடைசியாக 4வதாக ஒரு நபரை, ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு நபரை காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். 17ஆம் வசனம், 20ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெரிந்த பொழுது போதும். 20ஆம் வசனத்துக்கு முதல்ல எழுந்து புறப்பட்டு போதும். அவனுக்கு புத்தி தெரிந்த பொழுது எழுந்து புறப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அதே 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புத்தி தெரிந்து எழுந்து நடந்த இளையகுமார் எங்க வந்துட்டாரு? வீட்டுக்குள்ள வந்துட்டார். தகப்பன் இடத்துல வந்துட்டார். தகப்பன் மாட்டுல வந்துட்டார். ஆனா கூடவே இருந்த மூத்த குமாருக்கு எங்க போயிட்டாரு? எங்க நிக்கிறாரு? வெளியே நிக்கிறார். நான் சொல்லுவேன், மூத்தவனை தள்ளி இளையவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கடைசியாக மூத்த குமாரனை தள்ளி இளைய குமாரனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி நீங்க கேக்குறீங்களா? இந்த இளைய குமாரனை குறித்து நிறைய காரியத்தை நம்ம பேசியிருக்கோம், தியானித்திருக்கோம். அதனால இப்ப இளைய குமாரனை பத்தி நான் பேச போறேன் இன்னைக்கு. நல்ல கவனிங்க. மூத்த குமாரனை பத்தி கொஞ்சம் அடையாளம் காண்பி கொடுக்குறேன். தகப்பனோடவே இருக்கான்.
நல்லா கவனிங்க, யாரோடவே கூட இருக்கிறான்? இங்க யாருக்கு அடையாளம்னா தகப்பனாகிய தேவனுக்கு அடையாளம். இந்த மூத்த குமாரன் யாருக்கு அடையாளம்னா இஸ்ரவேலருக்கு அடையாளம். இந்த இளைய குமாரன் புறஜாதிக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. அப்படின்னு கர்த்தர் இஸ்ரவேலர் யூதர்களை தள்ளி புறஜாதியாரை தெரிந்து கொண்டார். இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா இஸ்ரவேலரை தள்ளி புறஜாதியாரை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேலர் யாரோட இருந்தாங்க? யாரோட இருந்தாங்க? தகப்பன் வீட்டுல தகப்பனோட கூட இருக்கிறாங்க. தகப்பனுடைய அன்பை பார்க்கிறாங்க. தகப்பன் செய்த நன்மையை ருசித்தாங்க. தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் அற்புதங்களை கண்டார்கள், அடையாளங்களை கண்டாங்க. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல வரல? புறஜாதியில வரல, இஸ்ரவேலர்ல வந்தார். இஸ்ரவேலர் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதலாவது விருப்பமா இருந்தது. ஆண்டவர் 2 டிசிஷன் அனுப்பும்போது சொல்ற, முதல்ல எங்க போங்க? இஸ்ரவேல் வீட்டாளத்துல போங்க. ஏன் ஜனத்தண்டைக்கு போங்கப்பா முதலாவது? ஏன்னா அவருக்கு தெரியும் என் ஜனதான் ரொம்ப அறிவில்லாமலாம் சங்கரமாகி இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, பிதாவின் வீட்டுக்குள்ளேயே தகப்பன் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா இப்ப இவன் எங்க நிக்கிறான்? கோபம் அடைந்து வெளியே நின்று கொண்டிருக்கிறான், உள்ள வர மனதில். இதனுடைய அர்த்தம் என்ன? இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக. அல்லேலூயா. 4வது சொல்லுவேன், ஏன் மூத்த குமாரனை தள்ளிவிட்டு இளையவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி புறஜாதியரை தெரிந்து கொண்டார் சொன்னால், மூத்த குமாரனாகிய இஸ்ரவேலருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன இருதயத்தின் கடினத்தை? தகப்பனோடு தான் இருக்கிறான், தகப்பனுடைய அன்பை பார்க்கிறான், தகப்பனுடைய அன்பனுடைய இருதயத்தின் காரியத்தை பார்க்கிறான். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். ஆனா இவன் கால் எங்க வரல? இவன் இருதயம் யாரை போல மாறல? தகப்பனுடைய அன்பை போல மாறல, தகப்பனுடைய இருதயத்தை போல மாறல. அவன் பாவம் செய்தான், அவன் சொத்தை வாங்கி கொண்டு தூரம் போனான், பாவம் செய்த, எல்லாமே ரைட்டு, எல்லாமே கரெக்ட் தான். அவன் கெட்டு போனான், உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, புத்தி தெளிந்த பொழுதோ. இன்னொரு விதத்துல சொல்லுனா, இளைய குமாரனுக்கு புத்தி தெரிஞ்சிச்சு, மூத்த குமாரனுக்கு என்ன தெரியல? கூடவே இருந்தாலும் என்ன தெரியல? இஸ்ரவேலர்கள் கூடவே இருந்தாலும் யார் அறியல? யாரை பற்றி? அன்பை பற்றி, இயேசுவின் அன்பை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி புத்தி இல்ல, தெளிவில்லை, அறிவில்லை, கூடதான் இருக்கிறான். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க, 28, 29 மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அதோட கூட முடியுது, அப்படிதானே? அந்த அதிகாரம் அதோட கூட முடியுது, அதோட கூட அடுத்த வருமானம் முடியுது. அந்த அதிகாரத்தை நீங்க பாருங்க. அவன் உள்ளே போனான் என்றோ, விருந்திலே கலந்து கொண்டான் என்றோ, மறுபடியும் அந்த சகோதரனை ஏற்றுக்கொண்டான் என்றோ வேதாகம் அங்க என்ன பண்ணல, எழுதப்படல. ஆண்டவர் அந்த ஓமையை முடிச்சிருந்தார். அந்த ஓமை அப்படிதான் முடியுது. நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, என்ன நீ கவனிக்கல, என்ன நீ செய்யல சொல்றான். அப்ப தகப்பன் சொல்றப்பா, உன் சகோதரன் மரித்தான், மறுபடியும் உயிரோட வந்துட்டாப்பா. உன் உன்னுடைய சகோதரன் காணப்படாம போனா, இப்ப காணப்பட்டான், மறுபடியும் கிடைச்சிட்டான் வான்னு சொல்லி வருந்தி அழைக்கிற அந்த வார்த்தையை வருந்தி அழைக்கிறான் தகப்பன். வருந்தி அழைத்தோம். அவன் உள்ளே போனான் என்றோ, விருந்திலே கலந்து கொண்டான் என்றோ, சகோதரனை ஏற்றுக்கொண்டான் என்றோ வேதாகம் அங்கு போடப்படவில்லை, எழுதப்படவே இல்லை. அந்த ஓமையை கர்த்தர் இயேசு அப்படியே முடிச்சிருவார் அங்கேயே. அப்ப என்ன அர்த்தம்? என்ன ஆனது? மூத்த சகோதரனுக்கு முடிவில்லாமலே போனது. அவன் என்ன செய்தான்னு எழுதப்படாமலே போயிட்டு. பிரியமான தேவ ஜனமே, இருதயத்தின் கடினத்தன்மை 4வது. முதலாவது சொன்ன அறியாமை, 2வது நிர்விசாரம், 3வது துணிகரம், 4வது இருதயத்தின் கடினத்தன்மை. இப்பொழுது ஒரு ரகசியத்தை சொல்றேன். அறியாமை எதற்கு நேரம் நடத்தும்னா, நிர்விசாரத்துக்கு நேரம் நடத்தும். நிர்விசாரம் வந்துட்டா அடுத்தது என்ன வந்துடும்னா, துணிகரம் வந்துடும். துணிகரம் வந்துட்டா இருதயம் என்னவாயிடும்னா, கடினமாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் இந்த மூத்த குமாரனை தள்ளி இளையவனை தெரிந்து. இன்னைக்கு இந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தால், அறியாமையோ, நிர்விசாரமோ, துணிகரமோ, அல்லது இருதயத்தின் கடினத்தன்மை. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு பல வருஷமா வந்து போறான், ஆனா இருதயத்துல கடினம், உடைக்கப்படாத சூழ்நிலை, கல்லான இருதயம். என்ன வார்த்தை கேட்டாலும் என்ன பண்றது? மனம் திரும்புறதில்லை. இருதயத்தை அப்படியே கடினமா வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. இப்படி இருப்போம் சொன்னா கர்த்தர் நம்மை தள்ளிவிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் தள்ளின சவுல், புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் ஒதுக்கித்திருப்பான்? தைல குப்பை எடுத்துக்கொண்டு போ, நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தள்ளிவிடும் கர்த்தர் அவர் சேர்த்துக் கொள்ளவும் செய்கிறார். யாரை தள்ளி விடுகிறார்? அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை. இதோ கர்த்தருடைய நாள் வெகு சீக்கிரமா இருக்கிறது. அவருடைய நாளை அறிகிறவன் யார்? ஒரு வேளையை அறிகிறவன் யார்? எவ்வளவு விழிப்போடு நீங்கள் நான் இருக்க வேண்டும். அறியாமையில் இருக்கிறவனை கர்த்தர் தள்ளி விடுவார். நிர்விசாரத்தை அலட்சியமாய் நடக்கிறவனை கர்த்தர் தள்ளி விடுவார். துணிகரம் கொள்ளுகிறவனை கர்த்தர் தள்ளி விடுவார். நான்காவது, இருதயத்தின் கடினத்தன்மை. எல்லாரும் கேட்க போற, ஆண்டவரே இந்த எந்த காரியம், இந்த நான்குல எந்த காரியம் என் வாழ்க்கையில வரக்கூடாதப்பா, இந்த நான்குல ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில வரக்கூடாது ராஜா, என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லாரும் கண்களை போடு, எல்லாரும் கண்களை போடு, எல்லாரும் கண்களை போடி வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே கேட்க போகணும். எல்லாரும் கேட்க போற ஆண்டவரே, எல்லாரும் கேட்க போகணும். சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரே என் வாழ்க்கை கடின தன்மைகளை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில காணப்படுகிற கடின தன்மைகளை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில காணப்படுகிற நிர்விசாரத்தை மாற்றுங்கப்பா. மறுரூபமாகும் நேரமிது மகிமையை கண்டிடவே. மறுரூபமாகும் நேரமிது மகிமையை கண்டிடவே. தந்த ஜீவனை பொறுப்பிக்கும் வேலை தந்த ஜீவனை பொறுப்பிக்கும் வேலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, hallelujah. சபையாய் மாற்றும் மனவாட்டியாத்தும்மை நான் சபையாய் மாற்றும் மனவாட்டியா மலை மேலே நாங்கள் பிரகாசிக்கவே புதுப்பியுமே எம்மை உருவாக்குவே. மலை மேலே நாங்கள் பிரகாசிக்கவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah. ஜீவனுள்ள தேவ மனிதனாய் மாற்றும் ஊழியம் செய்திடவே. ஜீவனுள்ள தேவ மனிதனாய் மாற்றும் ஊழியம் உலகம் என் பின்னால் ஒன்றால் தரிசிக்கவே எனக்கு உதவிடுவே. உலகம் என் பின்னால் சொல்லலாமா? தரிசிக்கவே எனக்கு உதவிடுவே. Hallelujah, Hallelujah, Hallelujah. மறுரூபமாகும் நேரமிது மகிமையை கண்டிடவே. சொல்லுமா? மறுரூபமாகும் நேரமிது மகிமையை கண்டிடவே.
தந்த ஜீவனை பூமிக்கும் மேலாய் நீ தந்த ஜீவனை பூமிக்கும் மேலாய் காயினை போல அறியாமையிலே நாம் இராதபடிக்கும், ஏசாவை போல நிர்விசாரத்தின் ஆவியினாலே நிரப்பப்படாதபடிக்கும், எப்ராயிமை போல துணிகரம் கொள்ளாதபடிக்கும், அந்த மொத்த குமாரனை போல இருதயம் கடினமாகாதபடிக்கும் நீர் தெரிந்து கொள்ள விரும்புகிற பாத்திரமா எங்களை அர்ப்பணிக்க இந்த கால நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் 30 அல்ல 60 அல்ல 100 நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து பலன் கொடுக்க நான் சொல்லிக்கிறோம். ஆலயத்திலே கூடி வர முடியாமல் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து நாங்கள் ஆராதித்தாலும் எங்கள் இருதயம் ஒரு மனப்பாட்டினால் இணைந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்திருக்கிறவை காண்கிறோம். சீக்கிரத்திலே சபை கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, இனிமேல் இந்த தேசத்திலே கொரோனா என்கிற பெயரே இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றி போடுவீராக. நம்முடைய இணைந்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டி எழுப்ப இந்த பல்லாவரத்தில் எழுப்புதலுக்கு கர்த்தர் எங்களை திருச்சபையும் பங்குள்ளவர்களாக மாற்றும்படி காட்சிக்கிறோம். மறுபடியும் இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் நம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற ஊழியங்கள், வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், பிரயாணங்களில் நம்முடைய காலம் இருக்கட்டும். ஆசீர்வதி உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சமாதானம் வழிநடத்த சுதந்திரம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை வரைந்து நிற்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.